திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய நேர்காணல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற கேள்வி ஏன் சார் என்ன அவருக்குலாம் நான் ஒன்றும் பதில் சொல்லுவேன். நிறைய கேள்வி தவிர்த்துருங்க தம்பி. வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கு. உங்களுடைய தலைவர் தெரியும். நேற்று வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். இன்னைக்கு போய் உனக்கு குற்றச்சாட்டு பண்றேன். நான் மனுஷன் கல்விக்கும் தண்ணிக்கும் மேகதாதுக்கும் காவேரிக்கும் என்னையா கிறுக்குத்தனமா இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்வியில நீ 18 வருஷமா கூட்டணி ஆட்சியில இருந்திய, பாஜக இருந்த, காங்கிரஸ்ல இருந்த எல்லா கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது தூங்குனீங்களா? முல்லை பெரியாறுல புதிய அணை கட்ட அனுமதி கிடையாது, அந்த ஐடியாவே கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்க. அதை நீ பாராட்டி இருக்க வேண்டாமா? ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்கும் தெரியுமா? கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களை கண்டிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். ரவுடிகளை படுகொலை சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய ரவுடிகளை கண்டிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். இவங்க இந்த பட்ஜெட்டுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது மிகப்பெரிய மோசமான செயல். நம்ம நீக்க கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக அமல்படுத்தது சுப்ரீம் கோர்ட். யாருடைய ஆட்சியில வந்திருக்கு? யாரு எல்லாத்தையும் நீங்க கொண்டு வருவீங்க, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காது, திராணி இருக்காது, துணிச்சல் இருக்காது. மக்களை ஏமாத்திரும் சொல்லிட்டு நாட்டை கெடுத்து நீங்க தூக்கி ஓரம் வைப்பீங்க. டிமானிட்டைசேஷன் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, ஜிஎஸ்டியை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கும் 18 மாநிலங்களுடைய பெயர் வரல. 18 மாநிலத்தையும் புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தமான கேள்வி கேட்டா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல இங்க வக்கு கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் திரு கரு நாகராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வாய்ஸ் மாதிரி. ஓகே சார், சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவிகே இளங்கோவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக சார்ந்த பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு வராங்க. 2026 கூட நம்ம அமைச்சரவையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஈவிகேஎஸ் தரப்பு அவர்கள்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போயிருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய கருத்து இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியோட உள்கட்சி பிரச்சனை. ஒருத்தர் காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு ஒருத்தர் பேசுறாரு. யார் அந்த ஒருத்தர்? அடுத்து ஈவிகே இளங்கோவன் பேசுறாரு. அடுத்து 2வது நாள் செல்வ பெருந்தகை மறுபடியும் ஆமா 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 ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி அப்படின்னு அவரும் அதை அப்படியே பல்ட்டி அடிச்சு ஜால்ரா போடுறாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஆளும் காமராஜர் ஸ்டாலின் ஆட்சின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க காங்கிரஸ்காரங்க சென்னை நகரத்துல. அவங்க கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா கார்த்தி சிதம்பரம் ஒன்று சொல்கிறாரு, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. காமராஜர் ஆட்சி மறுபடியும் அமைப்போன்னு மறுபடியும் பேசுகிறாங்க. ஒரு மாதமாக நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு பேசுறது இல்லை. இவங்களுக்கு காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா இல்லையாங்கிறத மக்கள்கிட்ட ஒரு விவாதமாக மாற்றி காட்டியிருக்காங்க இந்த ஒரு மாதமாக. வேடிக்கையானது, காமராஜர் ஆட்சிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? காமராஜர் ஆட்சி என்பது பாஜக தமிழகத்தில் என்னைக்கு ஆட்சி அமைந்தோ அதுதான் காமராஜர் ஆட்சியாக இருக்க முடியும். ஏன்னா அது இந்திரா காந்தி அவர்கள் அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த நேரத்தில் அந்த துயரத்திலேயும் காமராஜர் உயிர் மறைந்தது. அவர் பேசும்போதே இந்த தேசம் போச்சே அப்படின்ட்டு தான் போய் கட்டில் படுத்தார். எல்லா தலைவர்களையும் விடுதலை செய்யலைங்கிற ஆதங்கம், நம்மளால் தேர்ந்தெடுக்க நானும் ஒரு காரணமாக இருந்து பிரதமரான இந்திரா காந்தி இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினைக்கலையேங்கிற வேதனையை அவரை சந்திக்கும் போது எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டார். கடைசியில் காமராஜர் வருத்தப்படுறாருன்னு நிருபர்கள் கேள்வி கேட்டபோது கூட இந்திரா காந்தி ஹூ இஸ் காமராஜர்னு கேட்டாங்க. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவரே யாருன்னு கேட்டாங்க. இது வரலாறு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் அது இந்திரா காங்கிரஸ். காமராஜர் மறைவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ், காமராஜர் மனதை புண்படுத்திய காங்கிரஸ், காமராஜர் கொள்கைகளை காற்றில் தூக்கி எரிந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் ஈவிகே இளங்கோவன், செல்வ பெருந்தகை, கார்த்தி சிதம்பரம், தங்கபாலு, இப்படி பல்வேறு குழுக்கள் அங்கே எப்பொழுதும் இருக்குங்கிறத இப்போவும் காட்டிகிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஒன்றும் ஆட்சியை அமைக்க போகிறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுக இல்லைன்னா காங்கிரஸுங்கிற கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துல பேசுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு நான் என்ன பார்க்குறது, இளங்கோன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் இதை பேசியிருக்கணும், தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுகிறீங்க, அது நியாயமா? தேர்தலுக்கு முன்னாடி பேசினா என்ன ஆயிருக்கும், அது மாதிரி எம்பிலாம் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு ஈரோடில் அவர் ஜெயிச்ச காரணத்தை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு அந்த பலம் இல்லை, தனித்து தேர்தலை சந்திப்போம் என்கிற சொல்கிற பலம் ஈவிகே இளங்கோவனுக்கு கிடையாதுங்கிறது தான் காட்டுது. வேற எந்த கட்சி கருத்தை நாம் போய் என்ன சொல்ல? இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தானே பாஜக இருந்தாங்க. ஸோ
அதிமுகவினுடைய கூட்டணி இல்லை அப்படின்னா பாஜக அந்த 4 எம்எல்ஏக்களை கூட பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த நேரத்துல எழுந்தது இல்ல. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சியோட தானே அந்த ஒரு தேசிய கட்சி கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கு பிறகு நாங்க தனியா நின்றுருக்கோம்ல, தனியா நின்று இருக்கீங்க, உள்ளாட்சியில தனியா போட்டிட்டோம்ல, எத்தனை பார்லிமெண்ட்ல தனியா போட்டிட்டோம்ல, எத்தனை இடத்துல வெற்றி இல்லைங்க. 12 இடங்கள்ல நீங்க சொன்ன அதிமுக எங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல. 83 சட்டமன்ற தொகுதியில பாஜக 2வது இடம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம். இங்க வெற்றி இன்னைக்கு சென்னையில இல்லையா அப்படிங்கறதான அதை பத்தி கவலை இல்ல. எல்லா கட்சியும் எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிட முடியுமா? இதே பாஜக கட்சி 2023 சீட்டா கன்வெர்ட் ஆகி 4 எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி ஏன் 24 பாராளுமன்ற தேர்தல் என்ன சார்? அதை பத்தி கவலை இல்லை தம்பி. 66 அதிமுக ஜெயிச்சது ஏன் இப்ப ஜெயிக்கல? அதிமுக 66 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, இப்ப ஏன் ஜெயிக்கல? பாஜக இல்லாதனால ஜெயிக்கலையா? ஒத்துக்கிறீங்களா நீங்க? திமுக இருந்ததுனால இல்ல, ஒத்துக்கிறீங்களா நீங்க? திமுக இருந்ததுனால ஜெயிக்கல அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இது என்ன பெரிய வேடிக்கையா இருக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன். நீங்க பாஜகவுக்கு அவங்க ஆதரவு இருந்துச்சுன்னு சொன்னா 66 தொகுதியில எங்க ஆதரவோட தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு 83 சட்டமன்ற தொகுதியில பாஜக முன்னாடி இருக்கு, அதிமுக பின்னாடி இருக்கு. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற மத்திய சென்னை, தென் சென்னை அத்தனை தொகுதியிலும் டெபாசிட்டை இழந்துட்டு இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு அதிமுக. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை அவங்க பண்ணிட்டு இருக்கட்டும். அவங்க மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. எல்லா கட்சியும் ஒரே பார்வையில் இல்லை. இதே திமுக 13, 10, 23 வருஷம் வனவாசம் போன கட்சி, மக்களால் தூக்கி எறியப்பட்ட கட்சி. 23 வருஷம் ஆட்சிக்கு வர முடியல, இப்ப வந்திருக்கிறாங்க. அதே நம்பிக்கை எல்லா கட்சிக்கும் இருக்கும். இன்னைக்கு தோத்தவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க. இதுதான் ஜனநாயகம். ஓகே சார், இப்போ 66 இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அது பாஜகவின் தயவினாலதான் அந்த வெற்றி அப்படின்னு சொல்ல. பாஜகவின் பங்கும் அதில் இருக்கும். அது இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்குகள். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க தம்பி. ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தம்பி. நீங்க என்ன யாரும் உள்ள போகல. அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ரொம்ப இதாக சொல்கிறாரு, நாங்கள் அப்போவும் அதே பிரசன்ட் தான் வாங்கினோம், இப்போவும் இதே பிரசன்ட் தான் வாங்கியிருக்கோம், நாங்கள் ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாரு. போன தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டு ஏறத்தாழ 20 தொகுதியில் போட்டிக்கிட்டு அந்த ஓட்டு வாங்கினாங்க. இந்த வட்டம் குறையலை அப்படின்னா இந்த வட்டம் 35 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். திமுக எப்படி 7% வாக்குகளை பறிகொடுத்ததோ அதே போன்று அதிமுகவும் ஏறத்தாழ 10% வாக்குகளை பறிகொடுத்திருக்கு. சரி, இப்போ காங்கிரஸ்குள்ள உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, என்ன உட்கட்சி பூசல்? உட்கட்சி பூசல் ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுறாங்கல்ல. கார்த்தி சிதம்பரம் ஒன்று சொல்றாரு, ஈவிகேசி இளங்கோவன் ஒன்று சொல்றாரு, செல்ல பெருந்தகை ஒன்று சொல்றாரு. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ற குழுவா பிரிஞ்சிருக்காங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவிலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறதா தற்பொழுது பாஜகவை விட்டு வெளியே வந்த திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற கேள்விகள் ஏன் சார்? என்ன அவருக்குலாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டியது கேள்வி தவிர்த்துருங்க தம்பி. அதாவது நான் பாஜக துணைத் தலைவர். இளங்கோவனை பத்தி கேட்குறீங்க, நீங்க ஸ்டாலினை பத்தி கேளுங்க. உங்க கட்சியில செல்ல பெருந்தகையை பத்தி கேளுங்க. அது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. அதுக்குள்ள எத்தனை பேர் போறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க. அவர் போனாரு, 16 எக்ஸ்எம்எல்ஏ வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கு. உங்களுடைய தலைவருக்கே தெரியும். நேற்று வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன், இன்னைக்கு போய் உனக்கு குற்றச்சாட்டு பண்றேன். நான் மனுஷனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காரு. நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அவரு நல்ல தம்பி, அவர் பாட்டுக்கு அவர் பேசுறத பேசிக்கிட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாது. சரி, இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் அண்ணாமலை மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஓகே, தேவையில்லை தம்பி. நீங்க ராகுல் காந்தியை கேளுங்க, செல்வ பெருந்தகையை கேளுங்க, மற்ற எல்லா தலைவர்களையும் கேளுங்க. நான் அரசியல் ரீதியா பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன். அப்ப திருச்சி சூர்யா அவர்கள் பதில் சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி அப்படி நான் சொல்லல, வேண்டாங்கிற. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஓகே, அவர் தகுதி நிறைய இருக்கலாம், எனக்கு பிடிக்கல. சரி, அவருடைய வழியில அவர் போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். என்ன வழி அது யாருக்கு தெரியும். ஓகே சார். சார், இப்போ சமீபத்தில் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது, சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது. இதில் வச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக இந்த பட்ஜெட் தமிழகத்தை புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய பொய்யான ஒரு பித்தலாட்டமான ஒரு விமர்சனம், மோசடியான விமர்சனம், தமிழக மக்களை ஏமாற்றுகிற விமர்சனம், தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற விமர்சனம். 48 லட்சம் கோடியில்
தமிழகத்துக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அது இருக்கிறது. நீங்கள்லாம் கிராம பகுதியில் வந்திருக்கீங்க. உங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் 89 லட்சம் பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க கடந்த ஆண்டு ரிப்போர்ட் படி. அதில் 69 லட்சம் பேர் பணியில் ஈடுபடுறாங்க. 100 நாள் 100 × 69 லட்சம், அப்போ 69 கோடி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் 12 × 69 லட்சம் பார்த்துங்க. இத்தனை கோடி சம்பளத்தையும் மத்திய அரசு கொடுக்கு. கிராமப்புறத்தில் இருந்து வந்திருக்கீங்க. மாதத்துக்கு 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசி சென்னையிலையும் சரி எல்லா பகுதியிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரிசி வாங்காத 2,18,00,000 ரேஷன் கார்டுக்கு மத்திய அரசு இலவசமாக கொடுத்துட்ருக்கு. அதுவும் எப்படி இன்னும் 5 வருஷத்துக்கு, கடந்த 4 வருஷம் கொரோனா காலத்திலிருந்து முந்தி மலிவு விலையில் தமிழக அரசுக்கு கிலோ 4 ரூபாய் 80 பைசாவுக்கு, கிலோ 28 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய் 80 பைசாவுக்கு கொடுத்த மத்திய அரசு இப்போ முற்றிலுமே இலவசமாக கொடுத்துட்ருக்கு. அது நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய், ஒரு மாதம் ஒரு லேடிக்கு 1,000 ரூபா கொடுக்கறது இவ்வளோ பெரிய முழுப்புக்க விளம்பரம் போட்டுட்ருக்காங்க. ஆண்டுக்கு 6,000 ரூபா 42 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசு இலவசமாக கொடுத்துட்ருக்கு. இப்போ முத்ரா கடன் திட்டம் மற்ற எல்லா மாநிலத்தையும் விட அதிக சதவிகிதம் பயன்பெற்றது தமிழ்நாடு. ஏற்கனவே 10 லட்சம் இருந்த கடன் திட்டம் இப்போ 20 லட்சமாக இந்த பட்ஜெட்டில் உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு 500 கம்பெனியில் டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு 6,000 ரூபா ஸ்டைப்பனோட திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்கன்னா அதில் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் பயன்பட தான் போகிறாங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் 3% வட்டி, 3ன்னா ஒன்றுமே இல்லை 0.0025 அந்த மாதிரி 3% வட்டி அந்த கடனை கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பயன்பட போகிறாங்க. ஏற்கனவே வீடு கட்டுற திட்டத்தில் 7.8 லட்சம் கிராமப்புறத்திலையும் 7.4 லட்சம் நகர்ப்புறத்திலையும் ஏறத்தாழ 15 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு உதவி பண்ணியிருக்கு. இப்போ மறுபடியும் 3 கோடி வீடுகள் கட்டுவதை இலக்கா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 15 லட்சம் கட்டப்பட்ட தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அப்ளிகேஷன் இன்னும் 4 லட்சம் பெண்டிங் இருக்குது. அதையும் நம்ம இங்கே கட்டி கொடுக்க போகிறாங்க. அதுவும் அவங்க தான் இங்கே கொடுக்குறாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள். நீங்கள் எந்த பகுதியில் போங்க, கிராம பகுதியில் அங்கே ஒரு போர்டு இருக்கு, பாரத பிரதமர் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் எல்லா கிராமத்திலையும் இருக்கு. நீங்க எல்லா ஊருக்கும் போனீங்கன்னா இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் 48 லட்சத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 61 லட்சம் வரைக்கும் வீடுதோறும் நல்ல குடிநீர் இணைப்பு குழாய் வீடு வீட்டுக்கு. நான் நேற்றுக்கு முன்தினம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போனேன் ஒரு நிகழ்ச்சிக்கு. அந்த வீட்டில் 4 பைப் இருந்துச்சு. ஒரு வீடு தானே இருக்குது, 4 பைப் இருக்குன்னு இல்லை, 4 உள்ளே இருக்கிற காம்பவுண்ட் வீட்டுக்கு ஒன்றா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஊர் கவுன்சிலர் சொன்னார். எல்லாமே ஜல்ஜீவன் திட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 61 லட்சம் வீடுகளுக்கு நேரடி குடிநீர் வசதிக்குன்னா இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் தான் கிடைக்குது. இன்றைக்கி நெடுஞ்சாலை துறைகள் அதிக டெவலப் ஆகிருக்குன்னா இன்னும் ஆகிட்டே இருக்கு. அன்னைக்கு கட்கரி சொன்னார், மதுரவாயல் வெறும் தூணா பார்த்துட்டு இருந்தோம், இப்ப பாலம் வரப்போகுது, 10,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு ஆமா சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த 10,300 கோடி அந்த பாலத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே அவர் சொன்ன 11 திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள, விழுப்புரத்துல இருந்து இந்த இடம், திருச்சியில இருந்து இந்த இடம் அப்படின்னு 11 திட்டங்களை நேற்று கட்கரி ஒவ்வொன்றா விளக்கியிருக்காரு, என்னென்ன சாங்ஷன் பண்ணி வேலை நடந்திருக்குன்னு. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சதன் ரயில்வேல தமிழ்நாட்டுக்கு மட்டும், சதன் ரயில்வேங்கிறது தமிழ்நாடு கேரளாவும் சேர்ந்தது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது 5,643 கோடி ரூபா. இந்த 10 ஆண்டுகளில் போன ஆட்சி முடிஞ்சு இது 3வது ஆட்சி என்ன சேர்க்கலை. ஏன்னா இன்னைக்கு 6,306 கோடி ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சு எல்லாம் நீசு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு. அந்த 10 ஆண்டுகளில் 22,800 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரயில்வே திட்டங்கள் வந்ததுனால தான் இன்னைக்கு இடத்துல கன்னியாகுமரி வரைக்கும் பல பகுதியில் மெயின் லைன் எல்லாமே டபுள் ட்ராக் போட்டாச்சு. எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ரெயின், டீசலில் ஓடுற ட்ரெயின்லாம் இடத்தால 88% குறைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில பேர் இந்த ஊட்டி மலை ரயில் மாதிரி இருக்கிற இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு தான் டபுள் ட்ராக் போட முடியாது, அது சிங்கிள் ட்ராக் தான் போகும். உட்புறம் ஓடக்கூடிய சாலை, இப்போ விழுப்புரம்லேருந்து காட்டுமன்னார் கோயிலுக்கு ஒரு ட்ரெயின் போகுது, பரமக்குடியிலேருந்து ராமேஸ்வரம், அந்த மாதிரி ரோடுகள் தான் இன்னும் டபுள் ஆகலை. மற்ற எல்லா மெயின் லைனுமே டபுள் ஆயாச்சு. இன்னைக்கு செங்கல்பட்டு தாம்பரம் 4 ட்ராக் போடுறதுக்கு வேலை நடக்குது. 77 ரயில் நிலையங்கள், நல்லா பார்த்துங்க, 77 ரயில் நிலையங்கள் அதிநவீனமாக மேம்படுது.
இப்போ எக்மோர் ஸ்டேஷன் நீங்கள் போனீங்கன்னா இப்போ இருக்கிற முன்பக்கம் பின்பக்கமாக மாறுது. பின்பக்கமாக இருக்கிற பூந்தமல்லி நெடுஞ்சாலை முன்பக்கமாக மாறி அதுக்கு மட்டும் 353 கோடி ஏர்போர்ட்டுக்குள்ள மாதிரி ஒரு பக்கம் உள்ளே வரலாம், ஒரு பக்கம் வெளியே போகலாம். எல்லாம் எஸ்கலேட்டர், எல்லாம் அப்படியே பெரிய உலக அளவில் நவீனப்படுத்த போகிறாங்க எக்மோர் ஸ்டேஷன். இது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. இங்கே இன்னைக்கு என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டின மாதிரி இன்னைக்கு மோடி கொடுத்துருக்கிற அத்தனை வளமும் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி போன 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு செலவழிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை புறக்கணின்னு ஒரு நாடகம் நடத்திட்டு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகல. கேட்டா ஒரு பொய்யான காரணம் சொல்றாரு. இவர் போன வருஷமும் போகல, அதுக்கு வருஷம் போகல. எல்லா மாநில முதலமைச்சரும் கலந்துக்குவாங்க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் புறக்கணிக்கல, தெலுங்கானாவினுடைய எல்லாம் புறக்கணிப்புதான். இண்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்றாங்கல்ல, அவங்க இப்ப புறக்கணிப்பாங்க. போன வருஷம் நம்ம முதலமைச்சர் போகல, அதுக்கு வருஷம் போகல. அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம். நான் சொன்ன அத்தனை திட்டங்களுக்கும் இப்பவும் வருதா வரலையா, இந்த பட்ஜெட்ல இருக்கா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல, அதுக்கு பணம் கொடுக்கல, எல்லாமே வெள்ள நிவாரணம், எல்லாமே அப்பட்டமான பொய். வெள்ள நிவாரணத்துக்கு 1310 கோடி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல தருவாங்க. இப்ப இன்றைக்கு அதுக்குன்னு இந்த பேரிடர்ல இப்ப நம்ம பேரிடர் நிதின்னு இப்போ ஒன்று ஒதுக்குறாங்க. அந்த பேரிடர் நிதியில நமக்கு அதிகமான தொகை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதையும் நம்ம தமிழ்நாடு அரசு பயன்படுத்தும். சார், இன்னொரு விஷயம் வந்து செங்கல்பட்டு டு தாம்பரம் எலிவேட்டட் ஹைவே கேட்டிருந்தோம், கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு. கிடைக்கும், நீங்க ஈஸியா இருக்கு. நம்ம நிலம் கையகப்படுத்தி கொடுத்து தஞ்சை ஏறத்தால கஞ்சை நாகைப்பட்டினம் போற போர்வே ட்ராக்குக்கு நம்ம இன்னும் ரெடி பண்ணி கொடுக்கல, அதுக்கு பணம் ஒதுக்கி அப்படி இருக்கு. நம்ம சேலம் சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை பணம் ஒதுக்கி கொடுத்து அப்படியே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் செயல்படுத்தலை. அடுத்து இந்த இது கேட்டிருக்காங்க, இந்த திட்டத்தில் எத்தனை திட்டம் கொடுத்துருக்குன்னு கட்கரி சொல்லியிருக்கிறாரு. அந்த திட்டத்தை முடிச்சு அடுத்து செய்வாங்க. என்ன நடக்காம இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் சேலம் பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின்ல போற மாதிரி இருக்கு. 6 ட்ராக் 8 ட்ராக் ரோடு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப இங்கே நடந்துட்டு இருக்கு. நடக்காத ஒண்ணு சரி, நடந்ததை பத்தி சொல்லுங்க. கேவலமா இல்லை திமுகவுக்கு? மேகதாது அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கேன், நீ பாராட்டியிருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஏதோ இந்தியில பேசினார், புரியல துரைமுருகன் சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். துரைமுருகன் அவர்கள் புதிய முல்லை பெரியாறுல புதிய அணை கட்ட அனுமதி கிடையாது, அந்த ஐடியாவே கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கேன், அதை நீ பாராட்டியிருக்க வேண்டாமா? நீங்க ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்கும் தெரியுமா? கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களை கண்டிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். ரவுடிகளை படுகொலை சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய ரவுடிகளை கண்டிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து இந்த பட்ஜெட்டுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது மிகப்பெரிய மோசமான செயல். துரைமுருகன் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் வந்து கல்வியை வந்து நாங்க மாநில பட்டியலுக்கு கேட்டோம், அது கொடுக்காதனாலதான் இவ்வளவும் எங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். கல்விக்கும் தண்ணிக்கும் மேகதாதுக்கும் காவேரிக்கும் என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்வியில நீ 18 வருஷமா கூட்டணி ஆட்சியில இருந்திய, பாஜக இருந்த காங்கிரஸ்ல இருந்த எல்லா கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது தூங்குனீங்களா? கும்பகர்ணன் உங்க மனசுக்குள்ள வந்துட்டானே, இப்ப மட்டும் பேசுறீங்க கல்வியை பத்தி. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. கச்சத்தீவை கொடுத்துருவேன்னு தூக்கி கொடுப்பீங்க, கை கட்டி வாய் பத்தி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் கச்சத்தீவை மீட் பண்ணணும், மாநாடு நடத்துவீங்க, தேர்தலில் அறிவிப்பீங்க. உலக நாடுகளுக்கு இடையில ஏற்படுற ஒப்பந்தத்தை அவளை சீக்கிரம் ரத்து பண்ண முடியுமான்னு யோசனை வேண்டாமா? இன்றைக்கு நம்ம முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம எடுக்கிற முயற்சி. ஆனா அதை வீணாக்கினது யாரு? மீனவருடைய கனவை சிதைத்தது யாரு? மீனவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றியது யாரு? இந்திய கடல் எல்லையை குறைத்தது யாரு? யோசிச்சு பார் தம்பி. இப்படி சொல்லிட்டு செய்யாத கட்சி தான் தம்பி திமுக. ஈழத்துல போர் முடிஞ்சிருச்சுன்னு கலைஞர் அவர்கள் பீச்சில் இருந்து உண்ணாவிரத டிராமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஒட்டு மொத்தமா காலி. கேட்டா சிதம்பரம் சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாரு. அந்த சிதம்பரம் அன்னைக்கும் போய் பேசினார், இன்னைக்கும் போய் பேசினார். செய்யறதெல்லாம் தப்பு பண்ணாங்க. காவிரியின் மேகதாதுல இன்னைக்கு மத்திய அரசு ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னைக்கு அணை கட்ட முடியாது, தமிழ்நாடு அனுமதியை கேட்டுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இதே இந்திரா காந்தி ஆட்சியில கபிடி, ஆரங்கி, சரஸ்வதி 4 அணை கட்டினாங்களே, திமுக வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க அன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மேகதாது கட்டியிருந்தா என்ன இருக்கும்? இன்னொரு 75 டிஎம்சி தண்ணி நிப்பாட்டி வச்சிருப்பா, இந்த வெள்ள உபரி நீர் கூட நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு இத்தனை அணைகள் கட்டாட்டி இன்னைக்கு ஒரு 70-80 டிஎம்சி தண்ணீர் அவங்க தேக்கி வைக்க வாய்ப்பே எல்லாம் போயிருக்குமே. அது கெடுத்தது திமுக தானே. அதெல்லாம் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? வரலாறு எப்படி மாற்ற முடியும்?
அது மாதிரி இவங்க செய்கிறதெல்லாம் துரோகம். இவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பாஜக பார்வையில வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகே, பாமகவும் விமர்சனம் பண்றாங்களே, தமிழ்நாட்டை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே, கூட்டணியில இருந்து கொண்டே. கூட்டணியில் இருந்தாலும் தம்பி, அவங்களுக்குன்னு சில கொள்கை இருக்கும், அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு உரிமை இருக்குல்ல. அதெல்லாம் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, வாயை பற்றிங்க, பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து நீட்டு வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அமல்படுத்தினது, விதைத்தது யாரு? அமல்படுத்தினது சுப்ரீம் கோர்ட். யாரு அமல்படுத்தல? யாருடைய ஆட்சியில வந்திருக்கு? யாருடைய ஆட்சியிலனா எப்படி அமல்படுத்தப்படுது? இன்றைக்கு இந்த கனிம வளங்கள்ல மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் 9 நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. அதை உச்சநீதிமன்றம் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்க தானே செய்யணும். அதே மாதிரி இதுல ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்வு நடக்குது. யார் கொடுக்குற தீர்ப்பு? உச்சநீதிமன்றம். இன்றைக்கு நீட்டு சரியா தப்பா அப்படின்னு ஒரு இடத்துல 58 கேஸ் வருது. போன 4 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்றாங்க, அது ரைட்டு தான், இதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அதை வச்சு தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நீங்க கொண்டு வருவீங்க, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காது, திராணி இருக்காது, துணிச்சல் இருக்காது, மக்களை ஏமாத்திரன்னு சொல்லிட்டு நாட்டை கெடுத்து நீங்க தூக்கி ஓரம் வைப்பீங்க. டிமானிட்டைசேஷன் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, ஜிஎஸ்டியை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. எல்லாத்தையுமே காங்கிரஸ் திமுக தான் கொண்டு வந்துச்சு. ஜல்லிக்கட்டை குழி தோண்டி புதைச்சிங்க, கொண்டு வந்தது பாஜக. இப்படி எல்லா தவறும் தமிழக உரிமைக்கு எதிராக, தமிழக விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்ததெல்லாம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இப்போ ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த விமர்சனம் என்ன செய்ய முடியாது, அவங்க கொள்கையை அவங்க கட்சிப்படி சொல்றாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கருத்துன்னு அவர் சொல்லலை, இல்ல பாமகவின் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. பாமகவினுடைய கருத்தை ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அன்புமணி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 25 சீட்டு பாஜக பாமகவுக்கு நீங்க கூட்டணிக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வந்திருக்குமே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஆதங்கத்தில் சொல்றாரு, பெரிய தலைவர் மக்கள்கிட்ட ஒரு மனசுல படணுங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லா மாநில பெயர் வரணுங்கிறது பட்ஜெட்ல உலகத்திலே இப்பதான் நம்ம இந்தியாவில் கேள்விப்படுறேன். இன்னைக்கும் 18 மாநிலங்களுடைய பெயர் வரல. 18 மாநிலத்தையும் புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தமான கேள்வி கேட்டால் ஒருத்தருக்கும் பதில் சொல்ல இங்கே வக்கு கிடையாது. அப்படி ஒரு விஷயத்த இந்த இந்தி கூட்டணி அதை ஒரு ப்ரொமோட் பண்ணி தமிழ்நாட்டில் புறக்கணிச்சாங்க பொய் பேசுறாங்க. இந்த 48,20,000 கோடியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 60,000 கோடி வரத்தான் செய்யும். அதை நம்ம எல்லா திட்டங்களுக்கும் பயன்படுத்த தான் போகிறோம். இப்படி பொய்யான, நான் முதல்ல சொன்ன அடுக்கிறேனே, அத்தனை திட்டங்களும் இங்கே நடக்க தானே செய்யுது, புதிய திட்டங்கள் இங்கே சேரத்தானே போகுது. அப்ப எப்படி புறக்கணிக்கிறது? எங்க புறக்கணிப்பாங்க? எப்படி புறக்கணிப்பாங்க? பட்ஜெட் அறிவித்த எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்களா? கற்பனையில போய் பேசுறாங்க. அவ்வளவுதான். சார், இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து விலைவாசி கட்டுக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த விலைவாசியில என்னென்ன பொருட்கள், என்னென்ன அத்தியாவசிய விஷயங்கள்லாம் சார் வருது? எல்லா விஷயங்களும் கட்டுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அரிசி வந்து ஒரு 50 ரூபால இருந்து 45 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாங்கிற தரத்தில் ஏறத்தாழ 15 வருஷமா அப்படிதான் இருக்கு. ஓகே. சீசனபிள் பொருட்கள் மாறும். தக்காளி கிலோ 90 ரூபாய்க்கு போகும். ஐயோ தக்காளி விலை ரெக்க கட்டி பறக்குதுன்னு தந்தி பேப்பரில் கார்ட்டூன் போடுவாங்க. அதே தக்காளி ஒரு 2 மாதத்தில் விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணி கொண்டு போக கூட காசு இல்லை, பத்தலை அப்படின்னு வாய்க்காலில் கொட்டுவாங்க. இது முதல்ல இருக்கிற அந்த உபரி பொருட்கள் மாதிரி உணவுப் பொருட்களில் ஒரு பக்கம் அன்னன்னைக்கு உற்பத்தி ஆகிறது, அன்னன்னைக்கு காலி பண்ண வேண்டியது பொருட்களுக்கெல்லாம் இது பொருந்தும். மற்றபடி எல்லா பொருட்களுமே இன்றைக்கி சராசரி இன்றைக்கும் ஒரு 5,000 சதுரடி நடுத்தர மக்கள் வீடு வாங்கினா இன்றைக்கும் அந்த 5,000 ரூபா 600 ரூபாய்க்கு தான் ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோட்லையும் இருக்குது. இன்றைக்கும் பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு ஏறத்தாழ கவர்மெண்ட்டில், அதுவும் ரயில்வேயில் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தாம்பரத்தில் போய் பீச்சில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு மற்றபடி ஆடம்பர செலவுகள் எல்லா இடத்துலையும் மாறி இருக்கும். ஒரு தேவையான ஒரு தையக்கூலி கொடுத்து ஒன்று தைச்சோம்னா 200 ரூபாய்க்கு தைக்கலாம். அதே இது ஆடம்பரம் தைச்சோம்னா 1000 ரூபாய்க்கு தைக்கலாம். அதே பெண்கள் மணிலாம் வச்சு அழகுபடி தைச்சாங்கன்னா அது அவங்கவுங்களுடைய மனப்போக்கு, அவங்கவுங்களுடைய தேவை, அவங்களுக்கு இருக்கிற பண வசதியை பொறுத்து அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கும் புதுசாக மால் வருது, புதுசாக பில்டிங் வந்துட்டுருக்கு, புது சாலைகள் விரிவாகிட்டு இருக்கு, வாகனங்கள் டெய்லி 1 லட்சம் வாகனங்கள் 2 லட்சம் வாகனங்கள் வித்துட்ருக்கு. நம்ம என்ன குறைஞ்சிட்டோம்?
நாடு வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இல்லாதனால தான் இந்த பொருளாதார சுற்றுல மேம்பட்டு உலகின் 5வது நாடாக நம்ம இருக்கோம். இந்த 5வது நாடாக இருக்கமா இல்லையாங்கிறது கூட சில கோமாளிகள் சில கேள்விகள்லாம் கேட்கலாம். இந்த 5வதா 3வதாங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, அது IMFL உலக நிதி ஆணையம் டிசைட் பண்ணுது. அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், எப்படி எல்லாம் கொரோனாவுக்கு பிறகு பல நாடுகள் பின்னோக்கி போகும்போது இந்தியா மட்டும் எப்படி முன்னேறிட்டு இருக்குன்னு அவங்க மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் சொல்லியிருக்க வார்த்தை ஒளிரும் நட்சத்திரமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து நம்மளுடைய இலக்கு என்ன, $5 trillion, ஏறத்தாழ 500 லட்சம் கோடி நம்ம இலக்கு. அது வந்தால் நம்ம 3வது இடத்துக்கு வந்துடுவோம். அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். 2029க்குள்ளேயே நம்ம 3வது இடத்துக்கு வந்துடுவோம். 2047 நம்ம இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிங்கிறது மாறி டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறத உருவாக்குறத நம்ம நோக்கணும் பாரத பிரதமர் சொல்றாரு. அது நிச்சயமா நடக்கும். பெட்ரோல் டீசல் விலை சொல்லுங்க, அந்த விஷயம் கட்டுக்குள்ள இருக்கா? பெட்ரோல் டீசல் விலை, நீங்க பெட்ரோல் போடுறீங்களா? ஏறத்தாழ 2 வருஷமா கட்டுக்குள்ள இருக்கேன். 2 இயர்ஸா கட்டுக்குள்ள இருக்கேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எல்பிஜி சிலிண்டரின் விலை, எல்பிஜி சிலிண்டர் விலை நீங்க தலைகீழ மாறி இருக்க. இன்னைக்கு 518 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்குது, மானிய சிலிண்டர். பாரத பிரதமர் கடந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு முன்னாடி ஏறத்தாழ 3 முறை விலை குறைச்சு 1118 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு 818 ரூபாய் மானியம் இல்லாத சிலிண்டர். மானியத்தோட சிலிண்டர் 618, 518. அதுலயும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லாப்ல 618 ரூபா, 818 ரூபா. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நாங்கள் ஜெயிச்சா 100 ரூபா குறைப்போம்னு சொன்னதை அப்படி காத்துல பறந்துட்டாரு. அதை கண்டுக்கல. அது வழக்கமாக வரும். அப்படி தான் டீசல் விலையை குறைப்பேனாரு, அது குறைக்கல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா தள்ளுபடி பண்ணுவேனாரு, அதை குறைக்கல. அதெல்லாம் கேள்வி கேட்டால் அவங்க அதை வந்து பேச மாட்டாங்க. இந்தியை திரிக்கிறாங்க, நீட்டு இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுவாங்க. அது வேலை. அதை இப்போ மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் செய்வாங்க. திமுக கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே திமுக ஆரம்பிக்க வந்து என்ன பண்ணாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் துறைமுருகன் போய் இந்தியில பேசுறாங்க, புரியலாம் பாரு. இதுதான் திமுகவினுடைய கொள்கை லட்சியம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.